வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வைல்ட் கார்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் பத்தி தெரியும். ஆனா அந்த சீரிஸ்ல காட்டாத சில திகிலூட்டும் சம்பவங்கள் ஹாக்கின்ஸ்ல நடந்திருக்கு. அத பத்தி சொல்றது தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஹாக்கின்ஸ் காமிக் புக். இதோட முதல் பாகத்துல இஷ்யூ 1 என்ன நடந்துச்சுன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். இந்த கதை நடக்கிறது 1983, அதாவது நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 நடக்கிற அதே டைம்ல அதே ஹாக்கின்ஸ் ஊர்ல தான் இதுவும் நடக்குது. இதுல 2 முக்கியமான புது கேரக்டர்ஸ் வராங்க, டேல் மற்றும் ஹென்றி. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல கையில் துப்பாக்கி, ரைஃபிள் மற்றும் பீர் பாட்டில்களோட காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. காட்டுக்குள்ள ஜாலியா பேசிக்கிட்டு போற இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு மிருகம் ரொம்ப கொடூரமான முறையில வேட்டையாடப்பட்டு இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்ததும் இது சாதாரண மிருகம் பண்ணின வேலையா தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. பொதுவா ஆபத்துனா ஓடிடணும். ஆனா இவங்க அந்த கொடூரமான மிருகம் எதுவா இருந்தாலும் அதை நம்ம வேட்டையாடலாம்னு முடிவு பண்ணி 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் வினையே ஆரம்பிக்குது. ஹென்றி தனியா தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. போய் பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட் டேல் இறந்து கிடக்கிறாரு. அப்போதான் ஹென்ரிக்கு புரியுது, அவங்க வேட்டையாட வரல, அவங்க தான் இறை பிரே ஆகிட்டாங்கன்னு. திடீர்னு இருட்டுல இருந்து அந்த பயங்கரமான டெமோகர்கன் நம்ம சீசன் 1 வில்லன் வருது. ஹென்றி அது தாக்கி அவரை அப்சைட் டவுன் உலகத்துக்கு இழுத்துட்டு போயிடுது. அந்த அப்சைட் டவுன் உலகத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ஹென்றி ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம வில் பயஸ். சீசன் 1ல வில் பயஸ் காணாம போனப்போ அவன் எங்க இருந்தான், என்ன பண்ணனான் அப்படிங்கறத கனெக்ட் பண்ற விதமா இந்த காமிக்ஸ்ல ஒரு காட்சியை வச்சிருக்காங்க. கடைசியில ஹென்றி அந்த இடத்துல பரிதாபமா இறந்து போறாரு. சுருக்கமா சொல்லணும்னா, ஹாக்கின்ஸ் ஊர்ல வில் பயஸ் காணாம போன அதே நேரத்துல இந்த 2 வேட்டைக்காரங்களும் அந்த டெமோகோர்கன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த காமிக்ஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸ்ல காட்டாத இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த காமிக்ஸ்ல இருக்கு. அடுத்தடுத்த பகுதிகளை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வைல்ட் கார்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.